This video is sponsored by BuyMode mobile application. இந்த application Google Play Store and App Storeல இருக்குது. இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் தேய்மானங்களும் அந்த தேய்மானங்கள் புதுப்பிக்கப்படுதலும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் அன்றாடம் நடப்பதற்கும் பலவித வேலைகளை செய்வதற்கும் சிந்திப்பதற்கும் நம் உடலில் இருக்கும் எலும்பு மூட்டுகள், பாதங்களின் தசைகள், பற்கள் முதலிய பல உறுப்புகள் தேய்மானம் அடைகின்றன. ஆனால் இந்த தேய்மானங்கள் புதுப்பிக்கப்பட நாம் தூங்கும்போது நம் உடம்பின் ஒரு பகுதியிலிருந்து ஒருவித கலவை திரவ ரூபத்தில் இரத்தத்தினுடைய கலந்து வந்து தேய்ந்த பாகங்களில் படுகின்றன. சில மணி நேரங்களில் படிந்த திரவம் இறுகி தேய்ந்த பாகங்கள் புதுப்பிக்கப்பட்டு விடுகின்றன. இந்த முறையில் அனுதினமும் நம் உடல் பாகங்கள் புதுப்பிக்கப்பட்டும் நாம் ஏன் முதுமை அல்லது தளர்ச்சி அடைகின்றோம்? நம் உணவில் 6 சுவைக்கு பதில் கசப்புக்குரிய உணவு வகைகளை கலந்துண்ணாமல் அனுதினமும் மீதமுள்ள காரம், இனிப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உப்பு ஆகிய வகைகளை மட்டுமே சாப்பிடுகின்றோம் அல்லவா? இதனால் தேய்மானங்களை புதுப்பிக்க உற்பத்தியாகும் கலவை தரமற்றதாக உற்பத்தியாகின்றது. இந்த தரக்குறைவு கலவை தேய்ந்த பாகங்களில் முழுமையாகவும் உறுதியாகவும் படியாமல் போய்விடுகின்றபடி படிப்படியாக தேய்மானங்கள் நம் உடலில் அதிகமாகி உடல் உறுப்புகள் அதனதன் பலத்தை ஸ்ட்ரென்த்தை இழக்க வாய்ப்புண்டாகி விடுவதால் தளர்ச்சி அடைகின்றோம். இதையே முதுமை என்று கூறுகின்றோம் அல்லவா? ஆக உணவில் கசப்பு சுவை பங்கில்லாததால் மனித உடலுள் 6இல் 1 பங்கு தேய்மானம் தினந்தோறும் புதுப்பிக்கப்படாமல் தொடர் தேய்மானத்தாலும் முதுமையடைய வழி ஏற்படுகின்றதல்லவா? மீதமுள்ள 6இல் 5 பங்கு தேய்மானமும் முழு சக்தியற்ற கலவையினால் புதுப்பிக்கப்படுவதால் இந்த மாதிரி புதுப்பிக்கப்பட்ட உடல் உறுப்புகள் விரைவாகவும் அதிகமாகவும் தேய்மானம் அடைந்துவிடும் அல்லவா? இதற்கு உதாரணமாக கூற வேண்டுமென்றால் 5 தட்டு மணலுடன் 1 தட்டு சிமெண்ட் தண்ணீர் முறைப்படி கலந்து தயாரிக்கப்பட்ட கலவையினால் பூசப்பட்ட சுவர் நெடுங்காலம் உறுதியுடன் இருக்குமல்லவா? ஆனால் கசப்புக்கு சமமாக கருதப்படும் சிமெண்டை குறைத்து மணல் தண்ணீருடன் கலவை செய்து பூசப்பட்ட சுவர் மறுதினமே பிடிப்பின்றி நிலைத்து நிற்காமல் பூசியது உதிர்ந்து விடுகின்றதல்லவா? ஆகவே இறுதி வரை மனித உடம்பு தளர்ச்சியடையாமல் முழு சக்தியுடனும் தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் வாழும் விலங்கினங்கள் பறவை இனங்கள் போல மடியும் வரை நோயின்றி வாழ வேண்டுமானால் அனுதினமும் ஒருவேளை உணவிலாவது கசப்பு சுவைக்குரிய காய்கறி கீரை வகைகளை உணவுடன் சேர்த்து மென்று உமிழ்நீருடன் சுவைத்து விழுங்கி வர வேண்டும். அகத்திக்கீரை, பாகற்காய், சுண்டைக்காய் ஆகியவை கசப்புக்குரியன. ஓகேவா நண்பர்களே? மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.